ஒவ்வொரு டைமும் நாங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 50 மூட்டை கழிவுகள் மேல இருந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஏன் அந்த 18 வாரம் கடுமையாக களப்பணி செய்ததுல வந்துங்கய்யா உணவு பொட்டலத்தின் நெகிழிப்பை, சின்னஞ்சிறிய மிட்டாய்களின் நெகிழிப்பை, நீங்க கொண்டு போன டப்பாக்கள், தண்ணீர் பாட்டல்கள், இந்த மாதிரி அதிகப்படியான நெகிழிகள் வந்துங்கய்யா நம்ம எடுத்திருக்கோங்கய்யா. 11.5 டன்னுக்கு மேலாக வந்துங்கய்யா நெகிழி குப்பைகளை எடுத்திருக்கோங்கய்யா. தனி மனித ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே தான் அடுத்த சந்ததிகளை கொண்டு போய் விட முடியும். முடிந்த வரையில நீங்க நெகிழி பொட்டலங்கள்ல உணவுகளை கொண்டு வரதை தவிர்த்து பழங்கால முறைப்படி தூக்கு போசி மற்றும் வாழை இலையில பொட்டலமா கொண்டு வந்து உங்க பொருட்களை நீங்களே எடுத்துட்டு போயிருங்கய்யா. ரொம்ப பொற்பாதம் பணிஞ்சு வேண்டிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க உழவார திருப்பணி செய்ய வந்து ஆரம்பிச்ச நாள்ல இருந்து 2 யானைகள் இறந்திருக்கு. அந்த 2 யானைகளோட வகுத்திலையும் நெகிழிப்பைகள் இருக்கின்றது வந்து மிகுந்த மனவேதனை அளிக்குதுங்கய்யா. இந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு வனவிலங்குகள் இல்லைன்னா யாருமே இல்லைங்கய்யா. இதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா எங்களுக்கு உறுதுணையா இருக்குது பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ல சிவா அண்ணா பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. எப்பவுமே தூய்மையா வச்சுக்கிற வேண்டி உங்கள் பொற்பாதம் அணிந்து வேண்டுகிறேன் ஐயா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.